ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்பு அப்போ எடுத்த வீடியோ இது. பூஜை பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பூஜை பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது வந்து அன்றைக்கி காலையில் எழுந்தது என்னன்னு தெரியல. காலையில் பாப்பாவும் வேறு எழுந்துட்டாளா. அவள் வந்து கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுப்பிட்டா. அவள் எழுப்பின வாசி தான் நானுமே எழுந்து வாசலை கூட்டி சாணி எடுத்துன்னு வந்து சாணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலை பெருக்கிட்டு சின்னதாக கோலம் போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன்னு. எனக்கு கோலம் போடணும் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக பொறுமையாக போடணும் தான் நினைப்பேனே. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிதானமாக அழகாக பொறுமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. வர வர என்ன ஆகும்னு தெரியல, கொஞ்சம் சொதப்பலாக கோணமானியாக போட்டு முடித்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். அதிகமாக கலர் கூட எதுவும் பண்ணல, சிம்பிளாக போட்டு விட்டுட்டேன். கோலம் பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது. இன்னும் சாமிக்கு வேறு பிரசாதம் செஞ்சு படைக்கணும். நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். பாப்பாங்க எழுந்துக்கிட்டாலுன்னா அவளுங்கள பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருந்தால் தான் சரின்னு சொல்லிட்டு கலர் மட்டும் சிம்பிளாக பண்ணி விட்டுட்டு அழகாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். என்ன தான் சிம்பிளாக போட்டாலுமே எனக்கு மனதுக்கு நிறைவாகவும் சூப்பராகவும் இருந்தது. வாசல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு எங்கள் வாசல் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெரிய வாசலாக. அந்த வாசல் ஃபுல்லாக கோலம் போடணும் அப்படின்னா வெறும் வெள்ளை கலர் கோலம் மாவில் போட்டாலே நல்லா அழகாக தான் தெரியும். கலரெல்லாம் போட்டு பெருசாக அந்த வாசல் ஃபுல்லாக போடணுன்னு ஆசை. என்றைக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக போட போகிறேன்னு தெரியல. அந்த பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைமில் தான் போடணும் என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுறப்போ அழகாக பொறுமையாக நிதானமாக போடலாம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எனக்கு அந்த வாசலில் கோலம் போட முடியாது. என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். கோலம் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். அத்தையுமே அதுக்குள்ளவே எழுந்துட்டாங்க. சரி, அப்படியே வழுக்கேற்றி வச்சிடலாம். காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டோம் அப்படி இல்லை, சாமிக்கு வழுக்கேற்றிட்டு பிரசாதம் எதனா செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேனே. ஆடுங்கள்லாம் வேறு அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 5:45 இருக்கும். 4 மணிக்கு எழுந்தது. என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா, வாசலை கூட்டிட்டு வாசலுக்கு கோலம் போடுற வேலை தான். இந்த 1.5 மணி நேரம் இப்படியே தான் போச்சு. அதுக்கப்புறம் கையோட கை தண்ணி பிடிச்சி விட்டுலாம். தண்ணி வந்ததா சரி. ஃபஸ்ட்டில் வரப்போ தான் இந்த அளவுக்கு ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் போனால் சுத்தமாக வராமல் கூட போய்டும். அப்படின்றதுனால ஃபஸ்ட் தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சினேன். குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் போய் குளிக்க ஆரம்பிச்சினேன். ட்ரம்முலேயுமே ஃபுல்லாக தண்ணி காலி ஆகிட்டு இருந்தால் தான் நேற்று இந்த வீடெல்லாம் கழுவினேன், வீடு துடைச்சேன். சில்லற வேலைங்க கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பாத்திரமெல்லாம் விளக்குறது, அதனாலேயே ஃபுல்லு தண்ணியுமே சொட்டை காலி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, அதையுமே பிடிச்சி ரொப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரொப்பிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. வாசல் வெளிச்சம் இருட்டில் பார்க்கறது வெளிச்சத்தில் சூப்பராகவே இருந்தது. வாசல் நல்லாவே இருந்தது. கோலமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருந்தது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பாருங்கள், 2 தவளை தான் பிடிச்சேனே. 3வது தவளைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தண்ணி பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறதோ தெரியல. ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுட்டு நானுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அத்தையுமே அந்த ஒரு குடம் ரொம்பிட்டு இருந்தது. அதை எடுத்துன்னு போய் இறக்கிட்டலாம். சுத்தம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வருது. இப்படி வந்தால் எப்படி மற்ற யூஸ்க்கெல்லாம் தண்ணி பிடிக்குது? எதனா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னா மட்டும்தான் இன்னும் மோசமாகி போகுது. எப்படியோ இன்றைக்கி இந்த 2 தவளை வந்தது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அடுப்புமே பற்ற வச்சு அடுப்பில் தான் தண்ணி காய வைப்பேனே நான். ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான், அதுவும் பாப்பாங்களுக்கு குளிக்க வைக்கணும். ரொம்ப முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மழை நல்லா பெஞ்சு அடுப்பு பற்ற வைக்க முடியாத ஸ்டேஜில் மட்டும்தான் நான் கேஸில் வச்சுப்பேன். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. கேஸ் வேறு காலியாகி போச்சு. 4 நாள் ஆச்சு, இன்னும் கேஸ் வந்த பாடே இல்லை. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது பாப்பாவை வச்சுக்கிட்டு அடுப்பில் ஆக்கிறது. அம்மா வேறு ஃபோன் பண்ணி அவங்க வேறு ஒரு பக்கம் டென்ஷன் ஏற்றி விட்டுறாங்க. நம்மளே ஏதோ ஒன்று வயிற்றுக்கு நிரப்பத்துக்கு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தாலுமே அம்மா அப்பப்போ ஃபோன் பண்ணி இன்னுமா கேஸ் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இப்போ வந்து ஒரு 40 நாள் ஆனால் தான் ஒரு டைம் புக் பண்ணி 40 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் புக் பண்ணுற மாதிரி இருக்குமா. அது தெரியாமல் பக்கத்து வீட்டுக்கு பிடிச்சி கொடுத்துட்டான், அவங்க இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நான் எதிரே பார்க்கல. இவ்வளோ சீக்கிரம் கேஸ் காலி ஆகணும். எப்படி காலி ஆச்சுன்னு தெரியல. 2 மாதம் மட்டும் இல்லை, எப்போவுமே 3 மாதம் இல்லை 3.5 மாதத்துக்கு மேலே தான் கேஸ் வச்சிட்ருப்பேனே. இந்த வாட்டின்னு சொல்லிவிட்டு கேஸு காலியாகி போச்சு. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ.
ஆனால் இப்போ கேஸ் இல்லாமல் ஒரு 4 நாளாக அந்த என்னது வரலட்சுமி நோன்பு அப்போ அன்றைக்கி ஈவினிங்கு ஒரு 7 மணிக்கு காலியான கேஸு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ புதன்கிழமை இன்னும் வரைக்குமே கேஸ் வரல. சரி நம்மளது அதான் 40 நாள் ஆனதுக்கப்புறம் தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டாக்கா புக் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ஆகும் தெரில. அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் வருமானு பார்க்கலான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபுல் டே இந்த அடுப்புங்கரையில் இங்கேயும் அங்கேயும் இந்த வீட்டு வேலை அடுப்பில் செய்கிறதுனால என்னன்னு தெரில. இந்த வேலை ஃபுல்லாக இஷ்டது அடுப்பில் செஞ்சால் சீக்கிரம் ஆகிடும், வேலையுமே ஈஸி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே காற்று வேறு, இந்த காசு பலமாக அடிக்குது காற்று. அதனால் ஒரு சமையல் வேலை சீக்கிரம் ஆகவே மாட்டேங்குது. ஒரு டீ போடுறதுக்கே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. 5 நிமிஷம் தான் அடுப்பில், 10 நிமிஷத்தில் சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. காற்று அடிக்கிறதுல செய்யவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எப்போ தான் வருமோ கேஸோட அருமை இப்போ தான் தெரியுது எனக்கு. அதுக்கு முன்னாடி அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்தப்போல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ கேஸ் இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, இவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு. புக் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குது. ஒரு சில டைமில் நம்ம மற்றவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல எண்ணத்தில் உதவினாலும் ஒரு சில டைமில் நம்ம ரொம்பவுமே அடிபட்டுடுறோம். அது இந்த 4 நாளாக நான் படுற அவஸ்தை இருக்குது. அதுவும் பாப்பா வச்சுக்கிட்டு, பாப்பாவுக்கும் வேறு உடம்பு சரியில்லையா, அதுவும் வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடவுளே எப்போ தான் கேஸ் வருமோ அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டி கேஸு பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்குமே விளக்கு ஏற்றி வச்சுட்டு பால் காய்ச்சி அதில் ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாமிக்கு காலையில் பிரசாதமாக, நம்ம டீ குடிப்பில் அந்த மாதிரி சாமி எதனா சாப்பிட்ணும்ல, பசி எடுக்கல. நான் படைச்சல் போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஈவினிங் மேலே தான் சாமி கும்பிடணும். சரி காலையில் இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சு அம்மாவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்போவுமே இவளுக்காகவே இந்த தோசை மாவு வச்சுருப்பேன் நான். சரின்னு சொல்லிட்டு எழுந்ததுமே பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு இதை சாப்பிடுமா, அப்புறமா எதனா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு, இன்றைக்கி இந்த சிறுபருப்பு பச்சை துவரம்பருப்பு இதை 2த்தையும் போட்டு இட்லி சாம்பார் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சிருந்தேன். இட்லி சாம்பார் இட்லி சிம்பிளாக என்னால் வேறு எதுவும் இருந்தாலும் சாமி கும்பிட முடியாது. கும்பிடணும்னு நினச்சா கும்பிடலாம். ஆனால் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஆட்டையும் பார்த்துக்கணும், கோழிங்க பார்க்கணும், பாப்பா முக்கியமாக இந்த 2 குட்டி பசங்களை சமாளிக்கிறதே பெரும் வேலை. அவங்கள சமாளிக்கிறதுக்காகத்தாச்சும் தெம்பு வேணும் அப்படின்றதுனால நான் இந்த வாட்டி விரதம் இறக்கல. அடுத்த வாட்டி வேணால் வேறு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு காலையிலேக்கு இட்லி, அந்த இட்லியை மதியத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் சாதம் அத்தைக்காக வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு, இந்த இட்லி ஊற்றிக்கின்னு அப்படியே அந்த சைடு பால் கார வந்துட்டாங்க. சரி பாலுமே கம்மியாக இருந்தது. நைட்டும் பிரசாதம் வச்சேன், காலையில் பிரசாதம் வச்சதுனால பால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குமே பால். அதனால் நான் தண்ணி சேர்க்காம காய்ச்சி வச்சதுனால காலியாகி போச்சு. எனக்குமே எப்போனா நல்லா திக்காக டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா தண்ணியே சேர்க்க மாட்டேன். தண்ணி சேர்க்காமலே செய்கிறது அந்த டீ போடுறது அவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றின மாதிரி தான் இருக்குமே. அந்த அளவுக்கு தண்ணி கலந்து தான் விற்கிறாங்க. அதுவே 1 லிட்டரு 45 ரூபாய். அதுவுமே இப்போ ஏறி போச்சு விலை அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருந்தாங்க. அந்த இட்லி ஊற்றி வச்சுட்டு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாம்பாருமே கடைஞ்சி தாளித்து விட்டுட்டேன். அப்படியே இட்லியுமே நல்லா வெந்து வந்தது. நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட இட்லி சொம்புமே சூப்பராக சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் இருக்கிற கொஞ்சம் வேலைங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்டு இருந்தேனே. அத்தைக்குமே சாப்பாடுமே ரெடி பண்ணிவிட்டேன். சாப்பாடு அந்த சாம்பாரே வச்சு கொடுத்துட்டேன். இட்லியுமே நல்லாவே இருந்தது. சாம்பாருமே ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தது, வந்துட்டு இருந்தது. பாப்பாவுக்கு எனக்கு இந்த பருப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டுட்டு நான் பருப்பு சட்டியில் தான் கடைவினேன். ஒரு சிலரெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடுவாங்க. நானுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது பருப்பு நல்லாவே வெந்து உருண்டு கடை கடைஞ்சா கடைஞ்சிடும் அப்படின்றதுனால நான் சட்டியிலே போட்டு மோஸ்ட்லி மண் சட்டியில் போட்டு தான் கடைஞ்சி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் அம்மாவாண்ட மதியத்துக்கு மேலே அந்த பாயாசம் பாசிப்பருப்பும் பாலெல்லாம் ஊற்றி பாயாசம் மாதிரி செஞ்சு பாசிப்பருப்பு வெல்லமெல்லாம் போட்ட பாயாசம் செஞ்சுட்டு நான் ஒரு 2 பேரை தான் கூப்பிட்டு இருந்தேனே. 2 பேர் கூட இல்லை, ஒருத்தர் தான் கூப்பிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு பிரசாதமாக அக்கம் பக்கம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதமும் வடைக்கும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேனே. அதுதான் ஒரு ஈடு போடுறதுக்குள்ளேயே கேஸ் தீர்ந்து போச்சு. அதனால் ஒரு ஈடு மட்டும் போட்டுட்டு
அப்போத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு வடை, கொஞ்சம் புளி சாதம் இதை மட்டும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆடெல்லாம் பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பிடிச்சி எடுத்துன்னு வந்து கட்டி மழையிலே மாடுங்கள்லாம் போயிட்டு இருந்ததா. இப்போ லைட்டாக தான் ஆரம்பிச்சிருந்தது. சரி அப்போ தான் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு எடுத்துன்னு வெளியே வந்தேன். 2 வாய் தான் குடிச்சேனே, அதுக்குள்ளே மழை வந்துடுச்சா. சரின்னு சொல்லிட்டு ஆடுங்களெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. கேஸ் தீர்ந்து போச்சா, என்ன பண்ணுறது, அடுப்பில் தானே செஞ்சாகணும். சரின்னு சொல்லிட்டு அடுப்பில் தான் செஞ்சிட்டு இருந்தேனே. அடுப்பில் செஞ்சுட்டு அப்படியே சாதம் சிம்பிளாக எதனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாமே அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்தா. அவங்க ஆயா வர ஏதோ வெறுகு வெட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெறுகு இருந்தால் தான் வேலையே ஆகும் அப்படின்றதுனால வெறுகு வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருந்தா. எல்லாத்தையும் ஒட்டுக்காக எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிச்சேனே. காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் சீக்கிரம் இந்த சாப்பாடு வச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வெந்த பாடு இல்லை, அவ்வளோ காற்றடிக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நானும் அத்தை 2 பேரும் சேர்த்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டோம். அவ்வளோதான். இந்த என்னுடைய அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.